ஹலோ மக்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி கிளாஸில் என்ன பார்க்க போகிறோம்னா, நம்ம வந்து ஃபில்லிங் டிசைன் தான் பார்க்க போகிறோம். ஸோ நம்ம டே 1 கிளாஸில் வந்து நம்ம கிரிட் டிசைன் பார்த்தோமா. ஸோ இந்த டிசைன் தான் நம்ம டே 1 கிளாஸில் பார்த்தோம். ஸோ நான் சொன்ன மாதிரி பாருங்கள். ஸோ இங்கே போடுற டிசைன் வந்து இந்த பேஜில் வந்து உங்களுக்கு மர்ஜ் ஆகாதுன்னு சொல்லிட்டு, ஸோ நான் ஆல்ரெடி வந்து ஃபில்லிங் டிசைனுக்காக இந்த மாதிரி ஸ்கொயர் பாக்ஸ் மாதிரி நான் போட்டு வச்சுருக்கேன். ஸோ வந்து இப்போது நம்ம இந்த ஃபில்லிங் டிசைனில் என்ன ரொம்ப இம்பார்ட்டன்ட்னா, அந்த சர்க்கிள், அந்த ரவுண்டும், அந்த ஹம்ஸும் தான் ஃபில்லிங் டிசைனில் வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். நம்ம நிறையா வந்து பிரைடல் அண்டு எந்த டிசைன் எடுத்துக்கிட்டாலுமே, நம்ம இந்த அரபிக் டிசைனாக இருந்தாலும் சரி, நம்ம இந்த மெகந்தி டிசைனில் அதிகமாக யூஸ் பண்ணுறது இந்த ஃபில்லிங் டிசைன்ஸ் தான். ஸோ இந்த ஹம்ஸ் அண்ட் ரவுண்ட்லாம் அழகாக வந்துட்டாலே ஃபைனல் லுக் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஸோ வந்து நம்ம பேசிக்லேருந்தே போகலாம். ஃபஸ்ட்டு நம்ம பேசிக்லேருந்தே போகலாம். ஸோ நான் வந்து ஒரு சர்க்கிள் போடுறேன் பார்த்தீங்களா. ஸோ நான் வந்து இந்த மாதிரி துடைக்கிறது ஒரு கிளாத் வச்சுக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் இங்கே ஸ்டார்ட் பண்ணுறீங்க ஒரு சர்க்கிள் பார்த்துக்கோங்க. நான் ஒரு ரவுண்ட் மாதிரி போடுறேன் பார்த்தீங்களா. ஸோ அதுக்கு பக்கத்துலேயே நீங்கள் இந்த மாதிரி ரவுண்ட் போட்டு வரணும். ஸோ இந்த மாதிரி இதுக்கு ஃபுல்லாகவுமே நீங்கள் போட்டுக்கணும். ஸோ ஃபஸ்ட் லைன் ஃபுல்லாக போட்டுக்கணும். ஃபஸ்ட் லைன் ஃபுல்லாக போட்டதுக்கப்புறம் நான் வந்து செகண்ட் லைன் வந்து எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு நான் சொல்லுவேன். ஸோ ரவுண்ட்னால் நீங்கள் வெறும் முட்டையாக ரவுண்டாக போட்டுறாதீங்க. கொஞ்சம் வந்து பார்க்குறதுக்கு வந்து ஓவல் ஷேப்பில் இருக்கலாம், ஒன்று சின்னதாக ஒன்று பெருசாக இருக்கலாம், அது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. அதுக்குன்னு ரொம்ப பெருசு ரொம்ப சின்னதாகவும் இருக்கக்கூடாது, பார்க்குறதுக்கு நமக்கு லுக்காக தெரிகிற மாதிரி. ஸோ எப்போவுமே நம்ம வந்து இந்த ஃபில்லிங் டிசைன் போடும்போது நம்ம வந்து ஃபஸ்ட் ரோவில் கைக்கு வந்து இங்கே ஒரு லைன் போட்டு நம்ம ஃபில்லிங் டிசைன் போடுவோமா. ஸோ அதே மாதிரி தான் இதை நினச்சிக்கோங்க. இந்த மாதிரி ஹேண்ட் பிரைடோட ஹேண்டு நினச்சிக்கோங்க. ஸோ இந்த மாதிரி போட்டு ஃபஸ்ட் லைன் வந்து நீங்கள் இப்படி ஃபினிஷ் பண்ணிட்டீங்கன்னா ஃபில்லிங் டிசைன் போட்டு, ரெண்டாவது லைன்லேருந்து நீங்கள் எங்கே ஸ்டார்ட் பண்ணணும்னா இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. இந்த சர்க்கிளோட கீழேருந்து இங்கே சர்க்கிளோட ஈக்குவல் கரெக்டாக கீழே இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இந்த இடத்துல வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஸோ எங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னா இந்த 2 சர்க்கிள் இருக்குது பார்த்தீங்களா, 2 ரவுண்ட் போட்டிருக்கேன்ல, அந்த 2 ரவுண்டுக்கு நடுவுலேருந்து தான் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ இப்போ வந்து நான் உங்களுக்கு போட்டு காட்டுறேன் பாருங்கள். ஸோ இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். எப்போவுமே எந்த ஃபில்லிங் டிசைன் போட்டிங்கனாலுமே ஃபர்ஸ்ட் ரோ போட்டுட்டு செகண்ட் ரோ வந்து ரெண்டு ஃபில்லிங் டிசைனுக்கு சென்டர்லேருந்து தான் நீங்கள் செகண்ட் ரோ வந்து ஸ்டார்ட் பண்ணணும். இங்கேருந்து நீங்கள் லைனாக வந்து ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வரக்கூடாது. ஓகேங்களா. நான் இந்த செகண்ட் லைன் போட்டு காமிக்கிறேன், தேர்ட் லைனுமே போட்டு காமிக்கிறேன். தேர்ட் லைனை இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. ஆல்சோ வந்து இங்கே வந்து கொஞ்சம் தான் கேப் இருக்குதுன்னு வச்சுக்கோங்க. பிரைடோட கையில் வந்து நீங்கள் லைன் போட்டிங்க, பட் இந்த இடத்துல கொஞ்சம் தான் கேப் இருக்குன்னா நீங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி அந்த சர்க்கிள் மாதிரி நீங்கள் போடக்கூடாது. ஸோ அதோட பாதி இருக்குது பார்த்தீங்களா, அந்த கர்வ் மாதிரி நீங்கள் அந்த சர்க்கிளோட பாதியை மட்டும்தான் நீங்கள் வந்து இப்படி கர்வ் மாதிரி இழுத்து விடணும். ஸோ செகண்ட் லைன் வந்து நான் என்ன சொன்னேன், 2 சர்க்கிள்க்கும் சென்டரில் தான் இது ஆரம்பிக்கணும்னு சொன்னேன். அதே மாதிரி தேர்ட் லைன் வந்து நாம் சேம் இந்த ஃபஸ்ட்லேருந்து ஆரம்பிக்கணும். இங்கேருந்து நீங்கள் ஆரம்பிச்சிடக்கூடாது. தேர்ட் லைன் வந்து நீங்கள் இந்த இடத்துலேருந்து ஆரம்பிக்கணும். நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். நான் போடுறது பார்த்தீங்கனாலே உங்களுக்கு தெரியும். சர்க்கிள் ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம் இல்லை. ஒரே மாதிரி இருந்தால் நமக்கு ஒரு மாதிரி முட்டையாக அசிங்கமாக தெரியும். ஸோ அதனால தான் நான் ஒரு மாதிரி போடுறேன். பட் ரொம்ப பெருசாகவும் நான் போடல, ரொம்ப சின்னதாகவும் நான் போடல. ஸோ பார்த்தீங்களா. ஸோ இங்கேருந்து தான் நான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த இடத்துல கேப் இருக்கா. ஸோ அந்த கேப்பை நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, நான் சொன்னல இந்த இடத்துல பாதி சர்க்கிள் மாதிரி போட்டுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு, ஸோ இந்த மாதிரி போட்டுக்கலாம். ஸோ தெரியுதுங்களா. ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கணும். இந்த இடத்துலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. செகண்ட் லைனை 2 சர்க்கிள் சென்டர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணணும். அந்த தேர்ட் லைனை இங்கே ஃபஸ்ட்லேருந்து இந்த இடத்துலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். புரியுதுங்களா. ஸோ அதே மாதிரி இப்படி ஸ்டார்ட் பண்ணிட்டு வரணும். அகைன் வந்து இந்த இடத்துலேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிட்டு வரணும். இது வந்து இந்த டிசைனுக்கு மட்டும் நான் சொல்லலை, எல்லா ஃபில்லிங் டிசைனுக்குமே இது வந்து நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் இதே மெத்தட் தான் எல்லா ஃபில்லிங் டிசைனுக்குமே நீங்கள் ஃபாலோ பண்ணணும். ஸோ நான் இது ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு ஃபைனல் லுக் வந்து காட்டுறேன். ஓகேங்களா. ஸோ பார்த்தீங்கன்னா இதுதான் ஃபைனல் லுக். ஓகேங்களா. ஸோ நான் இப்போவும் சொல்கிறேன்,
இது வந்து இந்த சர்க்கிள் வந்து ஒரே மாதிரி இருக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரே மாதிரி இருந்தால் அந்த டிசைன் பார்க்குறதுக்கே நல்லா இருக்காது. ஸோ ஒரு சர்க்கிள் வந்து பெருசாக ஒன்று சின்னதாக அந்த மாதிரி இருக்கிறது தான் இந்த டிசைன். ஓகேங்களா, நான் அந்த டிசைன் தான் போட்டிருக்கேன். ஸோ வந்து நீங்கள் பர்ஃபெக்டாக போடணும்னு சொல்லிட்டு ரவுண்டை வந்து ஒரே மாதிரி போட்டு வச்சிடாதீங்க. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கணும். ஸோ வந்து அதுக்குன்னு ரொம்ப பெருசாகவும் போடாதீங்க, ரொம்ப சின்னதாகவும் போடாதீங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ இந்த டிசைனில் ஸோ அதே மாதிரி ரெண்டாவது டிசைனுமே நம்ம சர்க்கிள் ரிலேட்டடாக தான் வரும். பட் இதில் வந்து இந்த சர்க்கிள் வந்து கரெக்டாக நீங்கள் போடணும். ஒன்று சின்னது ஒன்று பெருசு அப்படி போடக்கூடாது. இப்போ நான் போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட் லைனில் ஃபஸ்ட்டு வந்து இப்படி போட்டுக்கணும். ஓகேங்களா, இப்படி போட்டுக்கிறீங்களா? ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு சென்டரில் இந்த மாதிரி டாட் வச்சுக்கோங்க. ஆனால் இந்த சர்க்கிள் பார்க்குறதுக்கு நமக்கு ஒரே மாதிரியே இருக்கணும். ஸோ இந்த இடத்துல பாருங்கள், நான் அசிங்கமாக இந்த மாதிரி சர்க்கிள் மாதிரி ஃபுல்லாக இங்கே கேப் இருக்குதுன்னு சொல்லிட்டு இழுத்து விடல. ஸோ ஜஸ்ட் அந்த கர்வ் மாதிரி மட்டும் பாதி சர்க்கிளை இழுத்து விட்டு நான் டாட் மட்டும் வச்சுருக்கேன். ஸோ அதே மாதிரி நான் எல்லா ஃபில்லிங் டிசைனுக்கும் காமனாக தான் இந்த மெத்தட் சொல்லியிருந்தேன். எப்போவுமே எந்த ஃபில்லிங் டிசைன் போட்டிங்கனாலும் இங்கேருந்து நீங்கள் ஃபஸ்ட் லைன் முடிச்சிட்டிங்கன்னா அகெயின் சேம் அதே இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. அந்த 2 சர்க்கிள்க்கு சென்டர்லேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். பாருங்கள், நான் போட்டு காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி போட்டுக்கோங்க. அதே மாதிரி தேர்ட் லைன் வந்து இந்த கேப் ஃபர்ஸ்ட் லைன் எப்படி ஸ்டார்ட் பண்ணீங்களோ அதே மாதிரி தேர்ட் லைன் ஸ்டார்ட் பண்ணணும். கேப் இருந்தீங்கன்னா இந்த மாதிரி கர்வ் மாதிரி இழுத்து விட்டுறலாம். ஸோ இங்கே கேப் இருக்கா? ஸோ ஃபஸ்ட் லைனுக்கும் தேர்ட் லைனுக்கும் சென்டரில் இந்த இடத்துல கொஞ்சம் கேப் இருக்கா? அந்த லைன் வந்து நம்ம இந்த மாதிரி கர்வ் மாதிரி இப்படி இழுத்து விட்டுறலாம் அந்த கேப்பை. ஓகேங்களா, ஸோ இதே மாதிரி தான் எல்லா லைன்ஸுமே வந்து போட்டு வரணும். நான் ஃபைனலாக போட்டு அந்த ஃபைனல் லுக் வந்து உங்களுக்கு நான் காமிக்கிறேன். பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ இதுதான் ஃபைனல் லுக். ஓகேங்களா, ஸோ அதிகமாக வந்து இந்த மாதிரி சர்க்கிள் போட்டு டாட் வைக்கிறதோ அதிகமாக ப்ரெஷர் கொடுத்துறாதீங்க. ஓகேங்களா, அப்படி கொடுக்கும்போது உங்களுக்கு ஒன்றோட ஒன்று வந்து ஈஸியாக வந்து இந்த ஃபில்லிங் டிசைனில் வந்து மர்ஜ் ஆகிடும். ஆல்சோ வந்து ஃபில்லிங் டிசைன் போடும்போது மெஹந்தி வந்து கொஞ்சம் நார்மலாகவே மிக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப தண்ணி மாதிரி மிக்ஸ் பண்ணிடாதீங்க. ஈஸியாக வந்து நம்ம இந்த ஃபில்லிங் டிசைன் வந்து பக்கத்தில் போடுற மாதிரி வரும். அதனால வந்து ஈஸியாக மர்ஜ் ஆகிடும். ஓகேங்களா, ஸோ தேர்ட் டிசைன் வந்து நம்ம ஸ்வில் டிசைன் போடலாம். ஸ்வில் டிசைனுமே நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம். ஸோ அதனால் சின்ன ஸ்வில்லேருந்து நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிட்டு வாங்க. இப்போ நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். ஸ்வில் டிசைனுக்குமே சேம் மெத்தட் தான். ஸோ நான் வந்து ஒரு 3 லைன்ஸ் வந்து உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் இந்த லைன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இந்த கர்வ் மாதிரி கொண்டு வந்து இந்த மாதிரி உள்ள டச் பண்ணாமல் பக்கத்தில் லைனில் டச் பண்ணாமல் இப்படி ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட்டு இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரில்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் நம்ம 4 to 5 ஸ்ட்ரில் மாதிரி நம்ம போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். ஸோ வந்து இப்போ பாருங்கள், நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஒரு 2 லைன்ஸ் வந்து உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். அந்த மாதிரி போட்டிருக்கீங்களா? ஸோ இந்த இப்போ இப்படி ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா ஸோ இந்த 2 லைனுக்கு சென்டர்லேருந்து தான் ஸ்வில் டிசைனுமே ஸ்டார்ட் பண்ணணும். பட் இந்த சைஸுக்கே நீங்கள் போட்டு வாங்க போதும். ஒரு ஸ்வில்லேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வாங்க. நான் ஃபஸ்ட்டில் வந்து இந்த 2 ஸ்வில் போட்டேன். ஸோ நீங்கள் ஃபஸ்ட்டு போடும்போது நீங்கள் ஒரு ஸ்வில் நான் இப்போ போட்டுட்ருக்கேன் பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்வில்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிவிட்டு வாங்க. ஸோ அதே மாதிரி தேர்ட் லைன் வந்து அகெயின் ஃபஸ்ட் லைன் எப்படி ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா அந்த ஃபஸ்ட்லேருந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா, ஸோ இந்த மாதிரி தான் ஸ்டார்ட் பண்ணணும்.
இன்னொன்று சொல்லணும்னா, ஸோ இது வரைக்கும் நீங்கள் போட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. பட் வந்து நீங்கள் அது ப்ரைடோட ஹேண்ட்ஸில் வந்து லைன் வந்து இது வரைக்கும் போட்டிருக்கீங்க. பட் இங்கே வந்து என்னால் இந்த சைடில் கொஞ்சோண்டு கேப் இருக்குது. பட் இந்த லைனில் வந்து நீங்கள் வந்து சர்க்கிள் ஃபுல்லாக ஃபில் பண்ண முடியாது. அப்படிங்கும்போது நீங்கள் எப்படி போடணும்னா, நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். அந்த சர்க்கிளே நம்ம சர்க்கிளுக்கு இப்படி போடுவோம்ல, ஸோ இந்த டிசைன் சர்க்கிளோட ஃபர்ஸ்ட் ஆஃப் மட்டும் நம்ம போடணும். எந்த டிசைன் போடுறீங்களோ அதோட ஃபர்ஸ்ட் ஆஃபை மட்டும் மீதி இருக்க கேப்பில் நீங்கள் போட்டணும். ஸோ இந்த மாதிரி போட்டு நீங்கள் ஃபில் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, இதுதான் ஃபைனல் லுக்கு. ஸோ நெக்ஸ்ட் டிசைன் என்ன பார்க்கலான்னா, நெக்ஸ்ட் டிசைன் வந்து இந்த ஸ்வில் டிசைன் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ஸ்வில் டிசைன்லேயே உள்ள டாட் வைக்கிற மாதிரி இப்போ நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த மாதிரி ஸ்வில் போட்டு சென்டரில் எப்படி டாட் வைக்கிற மாதிரி, இந்த மாதிரி நம்ம அதிகமாக யூஸ் பண்ணுவோம் அரபிக் டிசைனில், இண்டாலிக் டிசைன். ஃபினிஷ் பண்ணிவிட்டு உங்களுக்கு காமிக்கிறேன் ஃபைனல் அவுட்புட். ஸோ பாருங்கள், இதுதான் இந்த டிசைனோட ஃபைனல் லுக். ஓகேங்களா, ஸோ நெக்ஸ்ட் டிசைன் வந்து நம்ம ஹம்ப் டிசைன் போடலாம். ஓகேங்களா, ஒரு ஹம்பில் இருந்து ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து ஃபஸ்ட்டு இந்த இடத்துல ஒரு ஸ்வில் டிசைன் போட்டுக்கிறேன், ஒரு பெரிய ஸ்வில் டிசைன் வந்து போட்டுக்கிறேன். ஸோ இந்த மாதிரி ஒரு ஸ்வில் டிசைன் போட்டுட்டு இதை சுற்றி வந்து ஹம்ப் டிசைன் போடுங்க. ஸோ ஹம்ப் டிசைன் போடும்போது ஸோ இந்த மாதிரி போட்டுவாங்க. நான் எப்படி போடுறேன் பார்த்தீங்களா, ஒரே மாதிரி. இப்போ தான் ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்கன்னா மெதுவாகவே போட்டுவாங்க. ஓகேங்களா, ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக போடுறேன்னு சொல்லிவிட்டு இது பண்ணிடாதீங்க. ஒன்று பெருசு ஒன்று சின்னதும் போட்டுறாதீங்க. ஸோ ஹம்ப் டிசைன் எப்படின்னா, இந்த இடத்துல ஸ்வில் போடுறீங்களா, அகைன் வந்து இப்படி நேராக நீங்கள் எப்படி நேராக ஸ்டார்ட் பண்ணியிருக்கீங்க இந்த மாதிரி இப்படி நேராக ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா, ஸோ இந்த எட்ஜ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த ட்ரையாங்கிள் ஷேப்பில், இந்த முக்கோண ஷேப்பில் இப்படி கட் ஆகுதுல, ஸோ அந்த இடத்துல தான் ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ பாருங்கள், நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஸோ இப்படி போட்டோன்னா, ஸோ நேராக ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. இந்த கிராஸ் இருக்குல்ல, அந்த கிராஸ் கிட்ட தான் நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். இப்போ பாருங்கள், நான் வந்து ஹம்ப் டிசைன் போட்டு காமிக்கிறேன். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி இந்த இருக்க அந்த கிராஸ் தெரியுதுங்களா, இந்த இடத்துல தான் அடுத்த ஸ்வில் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணணும். மோஸ்ட்லி ஒரே மாதிரி ஹம்ப் டிசைன் போட ட்ரை பண்ணிக்கோங்க. பார்க்குறதுக்கு ஒரே மாதிரி சைஸ் அண்ட் ஹைட் எல்லாம் ஒரே மாதிரி போடுற மாதிரி ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. ஸோ அதே மாதிரி நான் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன்னா, ஸோ பார்த்துக்கோங்க, எனக்கு இங்கே கொஞ்சம் தான் வருது, அதனால் நான் இதில் பாதி மட்டும் நான் இங்கே போட்டுக்கிட்டேன். ஸோ இந்த ஹம்ப் டிசைன் பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, ஸோ நீங்கள் இப்படி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இந்த நான் சர்க்கிள் டிசைனுக்குலாம் சொன்னேன் பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு இங்கே ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா இந்த இடத்துலேருந்து ஸ்டார்ட் பண்ணணும்னு சொல்லிட்டு. பட் இந்த ஹம்ப் டிசைன் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா நம்ம இங்கேயே வந்து அகெயின் வந்து டிசைன் வந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் தப்பில்லை. இப்போ பாருங்கள், நான் ஸ்டார்ட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த மாதிரி நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஸ்டார்ட் பண்ணிவிட்டு இந்த இடத்துலேருந்து, இந்த எட்ஜிலேருந்து, இந்த லைன் எட்ஜிலேருந்து நம்ம லைன்ஸ் வந்து போடுற ஸ்டார்ட் பண்ணணும். புரியுதுங்களா? ஸோ அகெயின் வந்து இந்த இடத்துல இந்த கார்னர்லேருந்து நம்ம அதே மாதிரி ஸ்வில் டிசைன் வந்து நம்ம போட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஸோ நான் ஃபுல்லாக போட்டுட்டு உங்களுக்கு ஃபைனல் லுக் காமிக்கிறேன். ஓகேங்களா, இப்போது இந்த ஹம்ப் டிசைன் வந்து போட்டதுக்கப்புறம் இங்கே இடையில நமக்கு இங்கே கேப் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்கும், அந்த கேப்பில் என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. சேம் அதே மாதிரி இந்த மாதிரி ஹம்ப் டிசைனே கொடுத்துட்டு வாங்க. மேலே மேலே குட்டி குட்டி ஹம்ப் டிசைன் வந்து அந்த இடத்துல கொடுத்துக்கோங்க. மோஸ்ட்லி எல்லாருமே அப்படி தான் கொடுப்பாங்க. அப்படி இல்லாட்டி இந்த லைன்ஸ் மாதிரி இப்படி கொடுத்துக்கோங்க. அது வந்து பாதி அம்ஸ் மாதிரி அப்படியே தெரியும். ஒன்று வந்து நீங்கள் இப்படியே அம்ஸ் மாதிரி கொடுக்கலாம், அப்படி இல்லாட்டி அந்த லைன்ஸ் மாதிரியும் கொடுக்கலாம். ஓகேங்களா,
அந்த கொஞ்சம் கேப்பில் அப்படியே பார்க்குறதுக்கு ஃபுல்லாக நமக்கு ஒரு ஃபுல் டிசைன் மாதிரி தான் நமக்கு தெரியும். இது தனியாக நமக்கு தெரிவிக்காது. டிசைன் என்ன பார்க்க போகிறோன்னா சேம் ஹம்ப் டிசைனே தான். ஹம்ப் டிசைனில் வந்து ஃப்ரில் போடாமல் ஜஸ்ட்டு சர்க்கிள் மாதிரி போட்டு ஹம்ப் டிசைன் போடுறது. நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். இந்த சர்க்கிள் போட்டு தென் இதை சுற்றி ஹம்ப் டிசைன். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி போட்டு அதே மாதிரி இந்த இடத்துல சர்க்கிள். ஸோ ஒரு லைன் வந்து உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன். ஓகேங்களா? ஸோ வந்து இந்த மாதிரி ஹம்ப் டிசைன் போட்டிங்கன்னா ஃபஸ்ட் லைன் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டிங்கன்னா ஸோ இந்த மாதிரி டிசைனுக்கு வந்து நீங்கள் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கோங்க. வந்து என்ன சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி ஹம்ப் டிசைனுக்கு வந்து இங்கேருந்தே நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலான்னு சொன்னேன்னா, பட் இந்த மாதிரி ஹம்ப் டிசைன் போடுறீங்கன்னா ஸோ இங்கேருந்தும் ஸ்டார்ட் பண்ணலாம், போட்டுக்கலாம். இப்போ நான் உங்களுக்கு போட்டு காமிக்கிறேன் பாருங்கள். 2 பக்கம் இருந்து ஸ்டார்ட் பண்ணிக்கலாம் ஹம்ப் டிசைனுக்கு. ஃபைனலாக போட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். இப்போ ஒன்று சொல்கிறேன் பாருங்கள். இன்கேஸ் நீங்கள் வந்து இந்த ஹம்ப் டிசைனை வந்து இங்கே 2க்கும் நடுவில் சென்டர்லேருந்து நீங்கள் இப்படி ஸ்டார்ட் பண்ணுறீங்க, தெரியாமல் ஸ்டார்ட் பண்ணிட்டீங்கன்னா ஸோ இல்லை வந்து நான் இங்கேருந்தே ஸ்டார்ட் பண்ண தான் எனக்கு வருது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா தென் நீங்கள் இங்கே தேர்டில் இங்கே ஒரு கேப் இருக்குது பார்த்தீங்களா, ஸோ இப்படி போட்டுக்கலாம். அந்த ஆஃப் சர்க்கிளை வந்து இப்படி போட்டுட்டு பாருங்கள் நான் எப்படி போடுறேன்னு. ஸோ இப்படி வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். இப்படி ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அகைன் இங்கேருந்து ஃபுல் சர்க்கிள் போட்டு தென் நார்மலாக நம்ம இப்படி ஸ்டார்ட் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் ஃபைனல் லுக்கு. ஸோ வந்து இப்போது 2 ஹம்ப்ஸ் வந்து எப்படி ஈஸியாக போடுறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 2 ஹம்ப் டிசைன் வந்து ஒரே ஸ்விரல்குள்ளே. ஸோ இந்த மாதிரி ஸ்விரல் டிசைன் போட்டு ஃபஸ்ட்டு இந்த மாதிரி ஹம்ப் டிசைன் வந்து ஃபஸ்ட்டு ஒரு லேயர் போட்டுக்கோங்க. ஓகேங்களா? போட்டு அகைன் வந்து இதுக்கு மேலேயே வந்து இன்னொரு லேயர் வந்து ஹம்ப் டிசைனே போடுங்க. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி இந்த இடத்துல போடுறேன். உங்களுக்கு ஒரு லைன் வந்து நான் போட்டு காமிக்கிறேன். நீங்கள் பெரிய சர்க்கிளாக கூட போட்டுக்கலாம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி சின்னதாக போடணும்னு இல்லை, நீங்கள் பெருசாக போட்டு இந்த ஃபில்லிங் டிசைனை வந்து நீங்கள் பெருசாக கூட போட்டுக்கலாம். நான் வந்து எல்லா டிசைன் வந்து மோஸ்ட்லி கவர் பண்ணுங்கிறதுக்காட்டி நான் வந்து இந்த சர்க்கிள் வந்து கொஞ்சம் சின்னதாக போட்டிருக்கேன். நீங்கள் வந்து சென்டரில் வந்து இங்கே ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ நான் ஃபைனலாக போட்டு உங்களுக்கு காட்டுறேன். மாதிரி போடும்போது இந்த இடத்துல கொஞ்சம் கேப் மட்டும் வருது பார்த்தீங்களா, ஸோ அந்த இடத்துல என்ன பண்ணுறீங்கன்னா இந்த மாதிரி போடுங்க. அது பாதி ஸ்வில் டிசைன் மட்டும் இங்கே வர மாதிரி நான் எப்படி போட்டிருக்கேன். ஸோ இந்த மாதிரி போட்டு அகெயின் 2 லேயர் ஹம்ப் டிசைன். புரியுதுங்களா? ஸோ இந்த மாதிரி தான் போடணும். இந்த இடத்துல நீங்கள் கசகசன்னு இன்னொரு ஸ்வில்லில் போட்டு திரும்ப வந்து ஹம்பை போட்டுறாதீங்க. ஸோ இந்த மாதிரி தான் போடணும். ஸோ அகெயின் நான் வந்து இங்கேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். ஓகேங்களா? ஸ்டார்ட் பண்ணி அகைன் எப்படி வந்து 2 பக்கமும் ஹம்ப் டிசைன் வந்து போட்டு ஃபில் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்களா, இதுதான் ஃபைனல் லுக். நான் வந்து இங்கே வந்து கொஞ்சம் தான் இடம் இருந்துச்சு. ஸோ நான் அதிலே பார்த்தீங்கன்னா நான் எப்படி போட்டிருக்கேன்னு சொல்லிட்டு இங்கே சின்ன சின்ன ஸ்வில் டிசைன் போட்டு அதுக்கு மேலேயும் நான் 2 ஹம்ப்ஸ் வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன். எதுவுமே இதுக்கு மெர்ஜ் ஆகாமல் நான் வந்து கரெக்டாக வந்து 2 பக்கமும் கவர் பண்ணி விட்டுருக்கேன். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் டிசைன் என்ன பார்க்க போகிறோன்னா நெக்ஸ்ட் டிசைன் வந்து ஸோ இந்த இடத்துல கொண்டு வரீங்களா, இப்படி ஆரம்பிக்கும் போதே அதிகமாக ப்ரெஷர் கொடுத்து அப்படியே கம்மியாக வந்து
இப்படி வந்து நீங்கள் வந்து ஃபில் பண்ணணும், இப்படி சுற்றணும். ஓகேங்களா? இப்படி ஆரம்பிக்கும் போதே நல்லா இப்படி ப்ரெஷர் கொடுத்து அப்புறம் கம்மியாக வந்து அப்புறம் கம்மியாக இப்படி வந்து இப்படி சுற்றணும். ஓகேங்களா? ஸோ இது வந்து ப்ராக்டிஸ் பண்ண வந்துடும். கொஞ்சம் ஃபஸ்ட்டு வந்து பிகினிங்கில் வந்து கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும், அப்புறம் போக போக வந்துடும். ஸோ இந்த மாதிரி போட்டுட்டு அகைன் இந்த மாதிரி லைன் அதுக்கு சுற்றி நீங்கள் போட்டுருங்க. போட்டதுக்கப்புறம் அதை சுற்றி ஹம் டிசைன். ஓகேங்களா? ஸோ இதே மாதிரி இதுக்கு மேலே இன்னொரு லேயர் ஹம் டிசைன் போடணும். இந்த டிசைனுக்கு வந்து 2 லேயர் ஹம் டிசைன் போட்டால் அழகாக இருக்கும். ஸோ அகைன் பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் ஃபைனல் அவுட்புட். ஓகேங்களா? இந்த மாதிரி தான் ஃபைனல் லுக் இருக்கும். ஸோ இது ஈஸியாக தான் இருக்கும். ஜஸ்ட்டு அதிகமாக இப்படி ப்ரெஸ் பண்ணிவிட்டு வாங்க ஃபஸ்ட் ஸ்டார்டிங்கில், தென் வந்து கம்மியாக வந்து ப்ரெஸ் பண்ணிட்டு இந்த மாதிரி இது பண்ணுங்கள். அப்படி இல்லாட்டி என்ன பண்ணுறீங்கன்னா ஒரு லைன் இப்படி போட்டுருங்க, ஸ்வெல் மாதிரி போட்டுட்டு அதுக்கு மேலே வந்து ப்ரெஷர் கொடுத்துக்கோங்க. அந்த மாதிரி ப்ரெஷர் கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் டிசைன் என்ன போடலான்னா இதுவுமே ரொம்ப ஈஸியான டிசைன் தான். ஃபஸ்ட்டு வந்து ரெண்டு கர்வ் லைன் மாதிரி போட்டுக்கோங்க. இப்படி 2 கர்வ் லைன் மாதிரி போட்டுட்டு அதுக்கப்புறம் 2 ஹம் டிசைன். ஓகேங்களா? மாதிரி போட்டுட்டு இங்கே சென்டர் லைன் இருக்குது பார்த்தீங்களா? ஸோ இங்கே வந்து இந்த மாதிரி டார்க் ஷேடிங் மாதிரி கொடுத்துக்கோங்க. ஸோ அவ்வளோதான் இந்த டிசைன். ஸோ அதே மாதிரி இப்படி போடணும். செகண்ட் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுறீங்கன்னா இதிலேருந்து 25% இதுலேருந்து இந்த டிசைன்லேருந்து 25%லேருந்து இப்படி வந்து கோவம் மாதிரி நீங்கள் கொண்டு வரணும். நான் என்ன சொல்லுவேன்னா ஃபஸ்ட்டு இந்த ஷேடிங் வந்து கொடுக்காதீங்க. ப்ரைடுக்கெலாம் போடுறீங்கன்னா முழுசாக வந்து இந்த ஹம் டிசைன் கர்வ் டிசைன் இதெல்லாம் போட்டு முடிச்சுட்டு நம்ம போடுற அவுட்லைன் டிசைன் எல்லாம் முடிச்சுட்டு தென் ஃபைனலாக வந்து கொஞ்சம் ட்ரை ஆனதுக்கப்புறம் ஒரு 50% மெகந்தி ட்ரை ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து இந்த மாதிரி டார்க் ஷேடிங் மாதிரி கொடுத்துக்கோங்க. ஓகேங்களா? பட் நான் வந்து இப்போ கொடுத்து காமிக்கிறேன் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ நான் ஃபைனலாக ஃபுல்லாக முடிச்சிடும். இந்த டிசைன் பொறுத்த வரைக்கும் இங்கே ஃபஸ்ட் லைன் நீங்கள் இப்படி கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா 2வது லைன் வந்து இப்படி ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? இந்த டிசைனோட டைரக்ஷனே இந்த சைடு தான், ரைட்ஸ் இப்படி வர்றது டிசைன் தான். ஸோ அதனால் இப்படி நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா அகெயின் வந்து நீங்கள் இங்கேருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். இந்த டிசைன் ஃபுல்லாகவுமே நீங்கள் இப்படி தான் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி இருக்கும். சென்டரில் ஸ்டார்ட் பண்ணுற மாதிரி வராது. ஸோ இந்த செகண்ட் லைன் முடிச்சிங்கனாலும் அகைன் நீங்கள் இதே மாதிரி தான் இங்கே கீழேயுமே ஸ்டார்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ பார்த்தீங்கன்னா தெரியும், இதுதான் வந்து இந்த டிசைனோட வந்து ஃபைனல் லுக்கு. ஸோ நெக்ஸ்ட் டிசைன் என்ன போட போகிறோன்னா நெக்ஸ்ட் டிசைன் வந்து நம்ம 3 ஹம்ப் வந்து நம்ம போட போகிறோம். ஜஸ்ட்டு ஒரே ஒரு டாட் மட்டும் வச்சு நம்ம 3 ஹம்ப் வந்து நம்ம க்ரியேட் பண்ண போகிறோம். இங்கே ஒரு ஹம்ப் லைன் போட்டிங்களா, அகைன் 2வது லேயர். இந்த மாதிரி நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணும்போது உங்களுக்கு போக போக ஈஸியாக வந்துடும். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி 3 ரோ வந்து நீங்கள் போட்டிங்கன்னா நீங்கள் ஹம்ப் பெருசாக கூட போடலாம், ஒன்றும் தப்பு இல்லை. அகைன் நீங்கள் இங்கேருந்து ஒரு டாட் மாதிரி வச்சு இந்த மாதிரி ஹம்ப் டிசைனே வந்து ஃபுல்லாக நீங்கள் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக வந்துடும். ஸோ இந்த மாதிரி 3 ஹம்ப் டிசைன் போடுங்க. 3 ரோ டாட் வச்சு கொஞ்சம் பெருசாகவே போட்டுக்கோங்க, இல்லைனா நீங்கள் போட்டிங்கன்னா மர்ஜ் ஆனாலும் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதாக பார்த்தீங்கன்னா இந்த டிசைனோட ஃபைனல் அவுட்புட். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் டிசைன் என்ன போடலான்னா இதுவுமே வந்து நம்ம நிறைய ப்ரைடல் டிசைனில் யூஸ் பண்ணால் ரொம்பவே நல்லாயிருக்கும். ஸோ நான் உங்களுக்கு போட்டு காட்டுங்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் அதுக்கு வந்து ஒரு ஸ்பைரல் டிசைன் வந்து கொஞ்சம் பெருசாக வந்து இந்த அளவுக்கு போட்டுக்கோங்க. போட்டுட்டு சென்டரில் ஒரு குட்டியாக ஒரு டாட் வச்சுட்டு இதை சுற்றியும் இந்த மாதிரி கர்வ் மாதிரி இப்படி லைன்ஸ் 2 லைன்ஸ் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இதுக்கு மேலே ஹம் டிசைன்
இப்படி போட்டிங்களா? ஸோ இப்படி போட்டு இதுக்கு மேலே நார்மலாக இந்த பெரிய பெரிய அம்ஸ் போடுவோம் பார்த்தீங்களா? ஸோ இந்த மாதிரி போட்டுக்கணும். ஓகேங்களா? ஸோ இப்படி போட்டு இதுக்கு மேலே இந்த மாதிரி லைன்ஸ் வந்து நீங்கள் போடணும். போட்டு இதுக்கு மேலேயும் இன்னொரு லைன்ஸ் வந்து நீங்கள் போடணும். போட்டிங்கன்னா இதுக்குள்ளே வந்து நீங்கள் வந்து இந்த மாதிரி டார்க் ஷேடிங் ஃபஸ்ட்டு அவுட்லைன் வந்து நீங்கள் கொடுத்துட்டு டார்க் ஷேடிங் மாதிரி கொடுத்துட்டு வரணும். ஸோ இது ஒரு டிசைன். ஓகேங்களா? அதே மாதிரி ஸோ இந்த மாதிரி போட்டிங்களா? இந்த 2 லைன் போட்டதுக்கப்புறம் இங்கேயும் கேப் இருக்குது, இங்கேயும் கேப் இருக்கா? ஸோ இந்த கேப் அப்புறமா ஃபில் பண்ணிக்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம இந்த இடத்துல வந்து நம்ம போடலாம். இந்த மாதிரி ஸ்வெல் டிசைன் போட்டு ஸோ போட்டாச்சு. ஸோ ஃபஸ்ட்டு இதை நம்ம ஃபில் பண்ணிக்கலாம். 3rd லைனை முடிச்சுட்டு அதுக்கப்புறம் இருக்க கேப் வந்து ஃபில் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு காமிக்கிறேன் எப்படி ஃபில் பண்ணுறதுன்னு சொல்லிட்டு. ஸோ இந்த மாதிரி இருக்கா? இந்த மாதிரி இருந்துச்சுன்னா இப்படி கொடுங்க, இப்படி கொடுத்துட்டு வாங்க, இப்படி கொடுத்துட்டு வாங்க. அவ்வளோதான். ஸோ அகைன் ஸோ இதுதான் ஃபைனல் அவுட்புட் இந்த டிசைன், ஸ்வெல் டிசைனோடது. ஸோ முடிஞ்ச அளவுக்கு மோஸ்ட் ஆஃப் த டிசைன் வந்து நான் கவர் பண்ணியிருக்கேன். ஸோ நீங்களும் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். ஸோ ப்ராக்டிஸ் பண்ணிட்டு உங்களுக்கு ஏதாச்சும் டவுட் இருந்துச்சுன்னா எனக்கு வந்து டிஎம் பண்ணுங்கள். ஸோ நான் ட்ரை பண்ணி வைக்கிறேன் சால்வ் பண்ணுறதுக்கு. ஸோ என்னோடய வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா இன்ஸ்டாவாக இருந்தால் ஃபாலோ பண்ணிக்கோங்க, யூடியூபாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டாட்டா பாய்.